அம்மா பாருங்கள், மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுடணும். கடுகு போட வேண்டாம். வெந்தயம் மட்டும் போட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு அதை போடுங்க. நல்லெண்ணெய் இதில் ஊற்றி தாளிச்சிக்கோங்க, அதுதான் வாசனையாக இருக்கும். நான் வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெய் கசப்பு கூட இருக்காது, நான் ரொம்பவே நல்லா இருந்தது. இது சட்டியில் செய்கிறதுனால இன்னும் வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி, அது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வந்தீங்கன்னா அது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரும். அப்போ புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஊற்றிடுறேன். அந்த புளி தண்ணி எப்படின்னா, நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குங்கள, அதில் புளி தண்ணியை கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் மீன் குழம்புக்கு. இதோட கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு, வெல்லம், புளிப்பு இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீனை போடுங்க. தலையும் வாலும் கொஞ்சம் துண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு ஒரு 10 நிமிஷம்தான் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இதில் பாருங்களா, அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாயிருக்கும். கடாய் சட்டியில் ரொம்பவே நல்லா இருக்கும். மண் சட்டியில் மீன் குழம்பு பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாசனை